எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். ஏன் இப்போ என்ன குறைச்சலு? கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு எதுல போனீங்க? பஸ்ல. இப்போ எதுல போறீங்க? பைக்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஊருக்கு எதுல போவீங்க? பஸ்ல. இப்போ எதுல போறீங்க? கார்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயா எந்த வீட்ல இருந்தீங்க? வாடகை வீட்டுல. இப்போ எந்த வீட்ல இருக்கீங்க? சொந்த வீட்டுல. இதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ண பிறகு வந்தது சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கடனே இல்லாம இருந்தேன். இப்ப 20 லட்ச ரூபாய் கடன்ல இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நிம்மதியா இருந்தேன். இப்ப அந்த நிம்மதி எங்க போச்சுன்னே தெரியல. இங்க வா, இப்படி நெல்லு. இன்னிலிருந்து என் புருஷனுக்கு பிடிச்ச பீரை சனி எல்லாமே ஒளிஞ்சு போகணும். அப்படியெல்லாம் சொல்லாத பேபி. ஏமா? நீ என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி பேபி வாழுவேன்? இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, சரக்கு அடிக்கலாம்னு தோணுது. நம்ம குடிச்சா ஃபுல்லா குடிச்சு போடுவோம். அப்புறம் நாளைக்கு தலைவலிக்குன்னு சொல்லி ஒரு கட்டிங்க போடுவோம். இப்படியே குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டுரும் போலயே. சரி, முதல்ல எதா இருந்தாலும் ஒரு கட்டிங்க போட்டு அப்படி யோசிப்போம். பேபி, ஒரு 3000 ரூபாய் கொடுறா. மளிகை ஜாமானெல்லாம் வாங்கணும் பேபி. ஏண்டி போன வாரம் தாண்டி வாங்கினேன். போன வாரம் வாங்கினா யாருமே சாப்பிடவே இல்லையா? தீராத மளிகை ஜாமானம். இப்படியே பண்ணிட்டு இருந்தானா பேங்க் தான் போய் கொள்ளடிச்சிட்டு வரணும். ஒழுங்கா சலானே எழுத தெரியாது, இதுல பேங்க்ல கொள்ளடிக்க போறாராம். சரி, போறது போற, அப்படியே மாவு அரைச்சி வச்சுட்டு போயிரு. நான் ஏன் பண்ணணும்? நீ போயிட்டா வேற யார் பண்ணுவா? பேபி, இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போனேன்னா நாய் வர குறுக்க வந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன் பேபி. அங்கே பக்கத்தில் இருக்கவங்க தான் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் சந்தி அட்மிட் ஆயிருக்கா. ஏய், சந்தி அதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா? ஏண்டா, இத்தனை நேரம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதில் கேட்கல. பக்கத்தில் சந்தி அட்மிட் ஆயிருக்கிறத மட்டும் உனக்கு காதில் கேட்குது. பேபி, ஒரு நிமிஷம் உன் கையை வச்சு கண்ணை மூட. இப்போ எடு. என்ன தெரியுது? இருட்டா இருக்கு. அப்படிதான் பேபி, நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இருட்டா இருக்கும் பேபி. என்ன சொல்றான் பாருங்க. என்ன வேணும்? பிரியாணியா, ஃப்ரைட் ரைஸா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. என்ன வாங்கலாம்? பிரியாணி. போய் ஆர்டர் போட்டு தோலை. பட்டு, என்ன வியூஸே போக மாட்டேங்குது? ஆமா பேபி. இங்க பாருடா, இவங்களுக்கே இவ்வளவுதாண்டா வியூஸ் போயிருக்கு. கியூட் கப்பலுக்கே அவ்வளோதான் போகுது, அப்புறம் நமக்கு எப்படி போகும்? ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க, சீக்கிரம். டேய் பட்டு, உனக்கு எக்ஸ் இருக்காங்கன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னதே இல்லை. சொல்லியிருக்கேனே. பொய் சொல்லாத, சொல்லவே இல்லை. நிஜமா சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. சரி, எப்ப சொன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துற, ராணி மாதிரி வச்சு காப்பாத்துற சொன்னேனே இல்லையா? ஆமா சொன்னேன். என் எக்ஸ் பேரு தான் ராணி. வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. உடம்ப பத்திரமா பாத்துக்க.